டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜிஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 85 அசிஸ்டன்ஸ் மேனேஜர் போஸ்டிங்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் குவாலிஃபிகேஷனுங்கிறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் பாருங்கள், 23/12/2023 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 12/1/2024. இந்த பேமெண்ட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 23/12 அதுலேருந்து நீங்கள் 12/1/2024 நீங்கள் கட்டிக்கலாம். டென்டேட்டிவ் ஃபார் த எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து February 2024. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து டிக்ளேர் அந்த வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க. ஹால் டிக்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் வேக்கன்சி 85 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹிந்திக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1. இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ அது ரெலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா இது வந்து டிசரேபிள் கொடுத்துருக்காங்க. ஆர் 50% மார்க் வந்து நம்ம வந்து யூஜி டிகிரியில் இருக்கணும் ஹிந்திக்கு. ஜென்ரலுக்கு பார்த்தோன்னா 16 வேக்கன்சி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனி கிராஜுவேஷன் வந்து 60% இருக்கணும். SC/ST பொறுத்தவரை 55% இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் MBA இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தவரை 6 வேக்கன்சி. இதில் கிராஜுவேஷன் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் மினிமம் 60% மார்க் இருக்கணும். SC/STக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55% இருந்தாலே போதும். போஸ்ட் கிராஜுவேட் இருக்கணும். எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை 2 வேக்கன்சி. இவங்க வந்து எக்கனாமிக்ஸு அது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி அதாவது ஒரு கிராஜுவேஷன் இருக்கணும், 60% மார்க்கில் இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் அது வந்து ப்ரிஃபரபிள் போட்டிருக்காங்க. லீகல் பொறுத்தவரை 7 வேக்கன்சி. இதில் பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும். 60% மார்க் வந்து அவங்க வந்து இதில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். SC/ST பொறுத்தவரை 55% இருந்தாலே போதும். அதுலேயே பார்த்தீங்கன்னா LLM எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிவில் சைபரில் இருந்தாங்கன்னா டிசரேபிள்னு கொடுத்துருக்காங்க. HR பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா HR பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு கிராஜுவேஷன் இன் டிசிப்ளின் இன் 50% மார்க் எடுத்துருக்கணும். SC/ST இருந்தாலும் 55% மார்க் இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள். இன்ஜினியரிங் கேட்டகரி பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சிவிலில் 2, ஏரோநாட்டிக்கல் 2, மெரைனில் 1, பெட்ரோகெமிக்கலில் 2, மெட்டலாஜிக்கலில் 2, மெட்டலாஜிஸ்டில் 1, ரிமோட் சென்சிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், கிராஃபிக்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் 1. இவங்கெல்லாம் என்ன முடிச்சிருக்கோன்னா BE BTech வந்து அந்த ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 50% அது 60% வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும். ME MTech இருந்தாலும் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரீமில் இருந்தாலும் இதுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐடி துறையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா BE BTech முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ECE, ETE அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 60% மார்க்கோட அந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருந்ததுன்னா இதுக்கு வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஆக்டிவிட்டியில் 4 வேக்கன்சிஸ். இல்லை 60% மார்க் இருந்தாலே போங்கிறாங்க. இன்சூரன்ஸ் லெவலில் 17 வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே 60% எனி டிகிரி கேட்டிருக்காங்க. மெடிக்கல் MBBSயில் 2 வேக்கன்சியும், அப்புறம் வந்து ஹைட்ராலஜிஸ்டில் 1 வேக்கன்சியும், அடுத்த ஜியோஃபிசிசிஸ்டில் வந்து 1 வேக்கன்சியும், அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் 1 வேக்கன்சியும், அப்புறம் வந்து நியூரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ். ஸோ இவங்க இது எல்லாத்துக்குமே போஸ்ட் கிராஜுவேட் கேட்டுருக்காங்க. 60% மார்க்கு. SC/ST பொறுத்தளவில் 55% மார்க். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 85% எடுத்துருக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 85 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்ன பொறுத்தளவு என்னென்ன கேட்குறாங்கன்னா C++, .NET, ஜாவா, பைத்தான், அப்புறம் ஷாப் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் வந்து அவங்களுக்கு இருக்கணும். நெட்ஒர்க்கை பொறுத்தளவுலையும் அவங்க கேட்டிருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நெட்ஒர்க்கிங், ட்ரபிள் ஷூட்டிங் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக SQL கொரிஸ் எழுத தெரியணும், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட் கேன் அப்ளை ஒன்லி ஃபார் த
அதாவது ஒரு ஹி ஆர் ஹிஸ் ஆர் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாபுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்படி அப்ளை பண்ணால் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணக்கூடிய ஜாபை மட்டும்தான் அவங்க அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் த எனி ஸ்ட்ரீம், எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் மஸ்ட்டு போசஸ் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்கள தான் இங்கே வந்து சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் ரிசர்வேஷன்ஸ் வேக்கன்சிஸ் பொறுத்தளவில் அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏஜை பொறுத்தளவில் மினிமம் 21 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் பேக்வேர்ட் கிளாஸ்க்கு 3 இயர்ஸும், டிசேபிலிட்டிக்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் வரைக்கும், விடோ இவங்களுக்குலாம் 8லேருந்து 9 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் எந்த கேட்டகரியில் வரணும்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மந்த்லி சேலரி பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா 50,000 கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேலே வந்து சேலரி கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்லியாக வந்து நீங்கள் வந்து ஒரு 85 வரைக்கும் நீங்கள் வந்து பெர் மந்த் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க, இன்டர்வியூ, அப்புறம் குரூப் டிஸ்கஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப் வந்து நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ சூஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எக்ஸாம் நடக்குது. தமிழ்நாடை பொறுத்தளவில் கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி இந்த 3 இடத்துல, சென்னையில் நடக்குது. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து போய் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இது தெளிவாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து நீங்கள் அதாவது ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அதர் கேட்டகரிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து எந்த விதமான எஸ்சி எஸ்டி உமன் இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அந்த இன்சூரன்ஸ்னால டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தியாக இருக்கனால நம்ம எல்லாமே சொல்ல முடியாது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து அதை பாருங்கள். அதாவது 1000 rupees ஃபார் அதர் கேட்டகரிஸ். எஸ்சி எஸ்டிக்கு வந்து கண்டிப்பாக வந்து உமன், எஸ்சி எஸ்டிக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், ப்ரொசீஜர் இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து தெளிவாக படித்து பார்த்து யாரெல்லாம் இதில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.